தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அதோட நீ கம்பேர் பண்ணுறதே மூல தப்பு. சிராஜ் பஸ்வான் அப்படின்றது பிஜேபியுடைய காலடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர். இன்னும் சொல்ல போனால் மோடியோடு காலில் முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ நாங்களாம் போனோம்னா எங்களுக்கு தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க. எங்கள் தலைவருக்கு இப்போ கேபினெட் மினிஸ்டர் கொடுப்பாங்க. ஏன்னா 2 MP இருக்கிறோம்ல. ஆனால் நாங்கள் எந்த காலத்துலேயும் சங்கிகளுடைய காற்று வீசுகிற பக்கத்தே போக மாட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு தேசிய லெவலில் இருக்கிற எங்கள் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மாநில லெவலில் ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. 2 MP பிரதர், 4 MLA. சரிங்களா? 2026 நீ என்னை பேட்டி எடுத்தீங்கன்னா 15 MLA இருக்கும். நீ இந்த மாநில கட்சிக்காரனுக்கு பூரா என்னம்னா திமுக அவர்கிட்ட ஆதிமுக நான் ஓப்பனாக சொல்கிறேனே கூட்டம் இருந்தாலும் இவங்களே தான் ஆளணும், வேற எவனும் ஆளப்படாது. ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் கூப்பிடுறாரு, நான் தரேன் உங்களுக்கு தம்பிங்க, சின்ன தம்பிங்க அவரெல்லாம் இப்போ வரட்டும், ஜெயிச்சு வரட்டும் பார்ப்போம். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஒரு படுதோல்வியை சந்திச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தலித் இயக்கமான லோக் ஜனசக்தி பார்ட்டி அந்த கூட்டணியில் 29 சீட் வாங்கினாங்க. அதில் 19 சீட்டில் வின் பண்ணி 2 அமைச்சரும் ஆகியிருக்காங்க. இல்லைன்னா ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, அதில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இது மாதிரி விசிகா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்ற கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் நினைப்பதை போலவே அதிவிரைவில் அதற்கான நிகழ்வுகள் நடக்க இருக்குது. சரிங்களா? அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆனால் நீங்கள் அதோட நீ கம்பேர் பண்ணுறதே மூல தப்பு. ஓகே, யாருன்னா அவர் யார்? சிராஜ் பஸ்வான் அப்படின்றது பிஜேபியுடைய காலடியில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர். இன்னும் சொல்ல போனால் மோடியோடு காலில் முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். அமைச்சர் தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? அதே யதார்த்தம் கூட. அவங்க இப்போ நாங்களாம் போனோம்னா எங்களுக்கு தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அறிவிப்பாங்க. எங்கள் தலைவருக்கு இப்போ கேபினெட் மினிஸ்டர் கொடுப்பாங்க. ஏன்னா 2 MP இருக்கிறோம்ல. ஆனால் நாங்கள் எந்த காலத்துலேயும் சங்கிகளுடைய காற்று வீசுகிற பக்கத்தே போக மாட்டோம். எங்கே இருக்கையில அங்கிட்டு தானே நாங்கள் லெஃப்ட் சைடில் போயிடுவோம், எதிர் திசையில் தான் போவீங்க. ஆமாம், அது எப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகள் தான் நாங்கள். அப்போ அவங்க சங்கிகளுக்கு வருடிகள். ஓகே, அவங்க இந்த அம்பேத்கர் பிரின்சிபல்லாம் ஃபாலோவே பண்ணுறது இல்லைன்றீங்க. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை அப்படியே உள்வாங்கி இந்தியாவிலே களமாடக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். புரட்சியாளரின் தொடர்ச்சி தான் எழுச்சி தமிழர். என்ன எப்படின்னு கேளுங்க, சும்மா போகிற போக்கில் நாங்கள் அடிக்கலை. அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? 90களே, அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள்னாரு. அது மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரே சனாதானத்தை வேறு இருக்கணும்னாரு. நீங்கள் அதே கருத்தை உள்வாங்கி தான் சனாதானத்தை வேறு இருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு சொல்கிறோம். அவர் தான் என்ன சொன்னார்? நான் பிறந்தது இந்துவாக பிறந்திருக்கலாம், அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது, ஆனால் சாகும்பொழுது ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி வாழ்க்கையில் சாதிச்சு காட்டினார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விசிகா இதையே பேசிக்கிட்டு கடைசியில் அவங்க வளராமலே தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் திமுக கிட்ட ஒரு 6 சீட்டோ 7 சீட்டோ இப்படியே இருந்துக்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாமா காலத்தை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அங்குலமாக வளர்ந்தாலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு தேசிய லெவலில் இருக்கிற எங்கள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. மாநில லெவலில் ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. 2 MP பிரதர், 4 MLA. சரிங்களா? 2026 நீ என்னை பேட்டி எடுத்தீங்கன்னா 15 MLA இருப்போம். 15 MLA. இரட்டை இலக்கு. நான் நம்பர் சொல்கிறேன்ல, 15 தான் நேரடியாக நாங்கள் MLAவே இருப்போம். 2 இலக்கில். அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. 2031 நீ என்னை பேட்டி எடுத்தீங்கன்னா நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுப்போம். எங்கள் தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். ஆனால் நாங்கள் எல்லா திட்டங்களும் செயல் திட்டங்களும் உருவாக்கியிருக்கிறோம். எந்த கட்சிக்கும் ஒரு விஷன், ஒரு மிஷன், ஒரு ஆக்ஷன் பிளான் எந்த கட்சிக்கும் இருக்காது. எங்களுடைய விஷன் என்னன்னு தெரியுமா? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். எளிய மக்கள் யாராக இருக்கட்டும், அவன் பறையனாக இருக்கட்டும், பல்லனாக இருக்கட்டும், சக்கையனாக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், இல்லை கோணாராக இருக்கட்டும், இல்லை மறவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவன் எளிய மக்கள் தானே. அதான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்.
ஒரு தனி மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கு ஜனநாயகத்தை கொடுப்போம், எளிய மக்களுக்கும் அதிகாரத்தை கொடுப்போம். நாங்கள் உருவாக்குவோம் பிரதர். இதுதான் எங்களுடைய விஷன். மிஷன் என்ன தெரியுமில்ல? மிஷன் அதே ஆட்சியில் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரைட்டா? அதுக்கு ஆக்ஷன் பிளான் தான் அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பி அடி. ஆனா இது வந்து வன்முறைன்றாங்களே பல பேர். நீங்க இதுக்கு எப்படி பயந்தீங்கன்னா, எங்க தலைவர் 90ல சொல்லட்டுமா? இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உங்க தொலைக்காட்சி, உங்க யூடியூப்புக்கு நான் சொல்றேன். 4 தானே இப்போ சொல்றோம். அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி 4 தானே சொல்றோம். ஆனா எங்க தலைவர் 90ல சொன்னது என்ன தெரியுங்களா? அடங்க மறு, அத்து மீறு, ஆயுதம் ஏந்து, திமிரி எழு, திருப்பி அடி. அப்ப இத சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் போலயே. இப்ப ஏன்னா அம்பேத்கரே என்ன சொல்லிட்டாருன்னா, நாம் ஆயுதத்தை இழந்ததால் தான் அடிமையானோம். ஆனா ஆயுதம் ஏந்து. அந்த ஆயுதம் எந்த ஆயுதம்? அறிவாயுதம். அறிவாயுதம் தெரியல, அறிவு சார்ந்த ஆயுதம். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நாங்கள் வந்து ஆயுதம் ஏந்தாத புலிகள். எப்படி? ஆயுதம் ஏந்தாத புலிகள் தான் சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு நிகழ்காலத்தில் வாக்குரிமையை வென்றெடுக்க வேண்டும், அது வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தேர்தல் களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நீ கேட்டீங்க பார்த்தீங்கன்னா, சிராஜ் பஸ்வானை போய் கம்பேர் பண்ண பாருங்க, சின்ன தம்பியோட. ஒன்றும் தப்பு இல்லை. அந்த தம்பி ஏதோ இன்னைக்கு ஒரு வேளை ஒரு தலித் தம்பியாக இருந்து இன்னைக்கு ஒரு மினிஸ்டராக இருந்து இன்னைக்கு 2 மினிஸ்டர் அவங்க மாநிலத்தில் வாங்கி மக்களுக்கு செய் தம்பி. நீ வாட்டுக்கு நீ ஆட்டையே போட்டுறாத, அந்த பிஜேபிக்காரங்களை சேர்ந்து நீ கெட்டு போயிடாத. நீ மக்களுக்கு உண்மையிலே செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டுவோம். ஆனாலப்பட்ட ராம்விலாஸ் பஸ்வானே பல முறை அமைச்சராக இருந்தார். இன்னும் சொல்லணும்னா மண்டல் கமிஷன் உருவான பொழுது அப்போ விபி சிங்க்கு ஒரு தோழனாக இருந்தார். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி மோடியோட காலில் கிடந்தார். இப்போ அவர் காலில் தான் கிடந்தார். இவர் அங்கே தூங்குறாரு, உறக்கி கொண்டு இருக்கிறாரு, குரட்டை விட்டுக்கிட்டு. அதனால் அதை மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது நடக்கும். நாங்கள் வந்து ஒரு முடிச்சுக்கிறேன். நீ அப்புறம் கேள்விக்கு நீ கேட்டதுக்கு முக்கியமான கேள்வி கேட்கும்போது நான் சொல்லாமல் போக முடியாத. எங்கள் தலைவர் வந்து எங்கள் கட்சி 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடும் பொழுது மதுரை மண்ணில் சொன்னார் ஒரு கருத்து. என்னமா சொன்னார்? கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டை ஒரு நாள் கொடியேற்றுவோம்னாரு. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். நீ சும்மா நீ வெறும் இந்த கோட்டை மட்டும் எங்கள் எய்ம் இல்லை. எது சார்ஜ் கோட்டை மட்டும், செங்கோட்டை எங்கள் எய்ம். தேசிய அளவில் நீ சாதாரண நினைக்காதீங்க பிரதர். ஒரு காலத்தில் 80களில் 2 எம்பி தான் பிஜேபி. இன்னைக்கு அவங்க தான் ஃபுல்லாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற. அது மாதிரி நாங்கள் இன்னைக்கு 2 எம்பியாக இருக்கலாம். இன்னும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கூட நாங்களே இந்தியாவை ஆளுவோம். அதே புரட்சி அம்பேத்கருடைய கனவே. கோட்டையை பிடிக்கிறது தான் இறுதி இலக்கு. உங்களுக்கு புரட்சியார் அம்பேத்கர் சொன்ன கருத்து உங்களுக்கு தெரியுமா? 37வது தொகுப்புல இருக்குது. என்ன சொல்லுங்க அவரு? இந்த இந்தியாவை கைப்பற்ற வேண்டும். இந்தியாவை நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன். எந்த புத்தகம்? அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துட்டேன். அதேமாதிரி இந்த புக்கு அவர் தான் எழுதினார், புத்தாண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவர் தம்மம். போல புத்தகம் எழுதி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறேன். தமிழில் மட்டும் 37 தொகுப்பு இருக்குது அவரது. ஆங்கிலத்தில் மட்டும் ஏறக்குறைய 17-18 தொகுப்பு இருக்குது. இதை பூரா படித்து முடிச்சு இந்தியாவை கைப்பற்றுங்கடா அப்படி சொன்னவர் தாங்க புரட்சி அம்பேத்கர். அவர் சொல்றாரு, அதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. உங்கள் ரூமுக்குள்ளே எழுதி ஒட்ட சொல்கிறாரு, நாங்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு. அப்போ எவ்வளோ கனவு கொண்டிருப்பாரு பாருங்க ஒரு சாதாரண மனிதன். அதை நோக்கி பயணிக்கிற பிரதர். நீங்கள் பாட்டுக்கு டுபாக்கூர் ஆளுகளை போய் எங்களை கம்பேர் பண்ணுறீங்க. அடுத்தபடியாக ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாட்டி ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன எதுக்கு இந்த காரணம் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா உங்கள் கொள்கையிலே வந்து ஒரு பின்னாடி வர மாதிரில இருக்குது இந்த பேச்சு. நாங்கள் எப்பயுமே பேக் அடிக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் பேக் அடித்ததா வரலாறே இல்லை. இப்போ புலி இருக்குது வச்சிங்களா, புலி வந்து பாய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? பின்னாடி போகும். பார்த்துருக்கீங்களா? புலி பதுங்குதலே பாய்வதற்கு தான். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? காம் பிஃபோர் தி ஸ்டோம், ஸ்டூப் டு தி கங்கர்ன்பாங்க. ஸ்டூப் டு தி கங்கர். அப்போ புலி வந்து பாயிறதே பல பழிகள் இந்த நாட்டில் கிடக்குது, தமிழ்நாட்டில். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இப்போ வர்றேன். இப்போ வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டோம்னா அவங்க இப்போ எங்களை நொங்கிடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா அப்படி வந்து அந்த அமைப்பு மட்டும் இல்லைங்க, திமுக மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் அதே புத்தி தான். இப்போ ஒரு முறை திமுக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதிமுகவில் வந்து யாருமே இல்லாமல் அவர் தனியாக இருந்தார்ல, அப்போ எங்களை வாங்கன்னு கூப்பிட்டார்ல, அப்போ அந்த வாயை திறந்துருக்கலாம்ல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் தரேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் சிறந்த ஆள். இந்த மாநில கட்சிக்காரனுக்கு பூரா என்னம்னா திமுக அவர்கிட்ட அதிமுக நான் ஓப்பனாக சொல்கிறேனே, கூட்டம் இருந்தாலும் இவங்களே தான் ஆளணும், வேற எவனும் ஆளப்படாது. இன்னொரு பக்கம் விஜய் கூப்பிடுறாரு, நான் தரேன் உங்களுக்கு தம்பிங்க, சின்ன தம்பிங்க அவரெல்லாம் வந்து இப்போ வந்து வரட்டும், ஜெயிச்சு வரட்டும் பார்ப்போம். சின்ன தம்பி வந்து பேசுறதுலாம் நம்ம ஒரு கருத்தை எடுக்கணும். நமக்கு திமுக அதிமுக
ரைட்டா? பெரிய அதில் கட்சி. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டு பேரும் கொடுக்க ரெடியா இல்லை. அப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன? நான் வந்து விஷன் சொன்னேன், மிஷன் சொன்னேன், ஆக்ஷன் பிளான் சொன்னேன். ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, ஆமா. டாக்டிக்ஸ் வேணும்ல. ஆமா. அதைத்தான் எங்கள் ரவிக்குமார் வந்து டாக்டிக்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, நாங்கள் இப்போ கேட்கலப்பா 2024, அப்போ 25 சீட்டை கொடு சொன்னாரா? டபுள் டிஜிட் நம்பர் சொல்றேன், நான் நம்பர் சொல்றேன். 25. இளைஞர் நீ சொல்லுது 25 சீட்டு கொடு. நாங்களா காங்கிரஸோட குறைச்சலா? காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அவங்க வேற குழு வேற அமைச்சிட்டாங்க, 5 பேர் கொண்ட குழுவை. இப்ப பேசிக்கா அடுத்து என்ன குழு அமைக்க வாய்ப்பு அவங்க இருக்கா? குழுவை அமைத்ததற்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. விடுதலை சிறுத்தைகளுக்கு குழுவும் இல்ல, ஒன்றும் வேண்டாம். எங்க தலைவரே ஒரு எல்லாமே அவர்தான் அவர்தான் எல்லாமே. எங்க எல்லா தலைவர்களும் சேர்ந்து நாங்கள் அவருக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறோம். உயர்நிலை குழுல அனைத்து முடிவுகளுமே எழுச்சி தமிழர் தான் எடுப்பாருன்னு அவருக்கு தெரியும் என்ன செய்யறது ஏது செய்யறது. என்ன இலக்குன்றதை அவர் கடைசியா முடிவு பண்ணுவார். ஆமா, எஸ். அடுத்தபடியான இப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்டியலினத்தவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதா ஒரு ஆவணம் சொல்லுது, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதை தான் திரு ரவிக்குமார் அவர்களும் சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 2021 1377 பேர் மேலே இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2022 1761, 2023 அதிர்ச்சி ஊட்டும் அளவுக்கு 1927. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 74 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, 135 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இதை எதிர்த்து விசிகா ஏன் பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன்ற விமர்சனம் இருக்குது. தம்பியை நான் பாராட்டுறேன். எந்த டிவிக்காரனும் இதை பற்றி கேட்க மாட்டேன். அவன் பாட்டுக்கு எனக்கான வந்து விஜய் பிறப்பிட்டு விட்டார், தூங்கி விட்டார், எழுந்து விட்டார், திரிஷா வீட்டில் குண்டு வச்சுட்டான், இதை தான் கேள்வி வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அந்த இதை படித்து கரெக்டாக வந்து நுட்பமாக கேட்குறீங்க. இந்த மண்ணில் வந்து பெரியார் மண்ணுன்னு கேட்டால் ஆமாம், பெரியார் இங்கே தானே பிறந்தார் வளர்ந்தார், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இருக்கிற கூட்டணி தான். ஆமாம், திராவிட மாடல்மாங்க, எல்லாருக்கும் எல்லாருமாங்க, மற்றதெல்லாம் சூப்பராக செய்கிறாங்க. பொதுமக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பூரா இந்த ஆட்சி சிறப்பாக செய்யுது. இப்போ நீ சொன்னீங்களே தரவு, நான் இப்போ தரவு சொல்கிறேன். இந்தியாவிலேயே நான் சொல்கிறது, இந்தியாவிலேயே NCRP ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அதிகமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எந்த மாநிலத்தில் இருக்குடா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியா பூரா, தமிழ்நாடு இல்லை. தமிழ்நாட்டில் சாதி கொலைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். ஓகே. நான் சொல்ற ரொம்ப 30 நிறைய பேர் தெரியாது. ஓகே. நான் ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு தர்றேன். அதாவது NCRPனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியா முழுக்க இருக்க மாநிலத்தெல்லாம் அளவிடுது. ஓகே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் எங்கடா அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் வந்து சங்கிப்பையில் எங்கெல்லாம் ஆள்றாங்களோ அங்கே தான் அதிகமாக இருக்குது. ரைட்டா? பாஜக. நம்ம தமிழ்நாடு அந்த 10க்குள்ளே இல்லை. மைடிய ஃப்ரெண்ட், நீங்கள் ரெக்கார்டில் போய் எடுத்து பாருங்க. ஏறக்குறைய 14க்கு போகுது. 14. சிறப்பு. ரைட்டா? அடுத்து வர்றேன். அடுத்து CSSS, CSSS. அதுக்கு பேர் என்னன்னா சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செக்குலரிசம். அதில் வந்து மத கலவரங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. எங்கடா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஃபுல்லாக நார்த் இந்தியா. நம்பர் 1ல எது? நம்ம உத்தரப்பிரதேஷ், பாஜக, குஜராத், மத்திய பிரதேஷ். இதெல்லாம் எங்க போனா 84 விழுக்காடு கூடுது திடீர்னு. இது பூரா அவங்க ரிப்போர்ட். ஆனா கேவலமான ரிப்போர்ட் இன்னொன்று வேற சொல்றாரு, நான் சொல்லக்கூடாது என் வாயாலேயே. சாதிய கொலைகள் இருக்கு பாருங்க, அது எங்க அதிகமாக நடக்குதுன்னா தமிழ்நாட்டில். இதை மட்டும் கொடிட்டு காட்டுறாங்க, அதை பெருசாக சொல்ல. அப்போ இதுல இருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சாதி வரி பிடிச்சி திருறவங்களை ஒடுக்குறதுல தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தவறிவிட்டார் அப்படின்னு எங்க குற்றச்சாட்டு. நீங்க பேசலன்றீங்க. இந்த கருத்தை இப்ப வெளியில கொண்டு வந்ததே யாரு? எவிடன்ஸ் கதிர். முதல்ல மதுரைக்கார் எவிடன்ஸ் கதிர் இந்த டேபிள் காலம் தரேன், இப்போ நான் உங்களுக்கு தரேன், நீ போட்டுக்கிறீங்க. டேபிள் காலமே கொடுத்துருக்கிறாரு, எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து சங்கத்தமிழ் பேசிட்டு தான் இருக்கு. நான் ஒன்றும் வாயை மூடி கிடக்கல. கரெக்டா? இப்போ வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய ஃபேஸ்புக்கில் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இவர் திமுகவுடைய செம்பு அப்படிலாம் சொல்லி அவரை வந்து கேவலமாக பேசுவோம். இன்னைக்கு பேசியிருக்கிறார்ல, ஓப்பனாக பேசியிருக்கிறார்ல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுமே எழுச்சி தமிழர் போல தான் இருப்பாங்க. எழுச்சி தமிழர் கடுமையான கோபத்தில் இருக்கிறனால தான் வர்ற 24ஆம் தேதி 24 இப்போ உட்காந்துருக்கு இந்த நாள் தான் மதுரை மாவட்டம் மேலூரில் சாதிய கொலைகளை எதிர்த்து மாபெரும் ஆர்ப்பாட்டம். இப்போ உங்கள்ட்ட பேசி முடிச்சு நேரம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் போகிறேன். அப்போ இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நான் கூட்டல் இருந்தாலும் சாதிய கொடுமைகளை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீ சொன்ன ரிப்போர்ட் கரெக்டு தான். அதில் ஒரு சின்ன மாற்றம் நீ சொன்னதில் கரெக்டாக சொன்னீங்க. 2021 1377 கரெக்டாக சொன்னீங்களா? அதே மாதிரி 2022 1761, 2023 1927 கரெக்டாக தான் சொன்னீங்களா? அப்போ இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். இது மானங்கட்ட ஒரு பொழப்பு இல்லையா?
அவ சாதி வரியனை பூரா வந்து என்ன பண்றாங்கன்னா வழக்கே நீங்க தொடுக்கிறது இல்லைங்க ஒழுங்கா போலீஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணவ கொலைகளை தடுக்க தான் ஒரு கமிஷன் கூட போட்டிருக்கு. அதாவது நீங்க வந்து போட்டிருக்க அந்த இது கமிஷனே நமக்கு கோபத்தை உருவாக்குது. அதுக்கு தான் நம்ம பேசியிருக்கேன், தப்பா எடுக்கக்கூடாது. என்னன்னா கமிஷன் என்ன கமிஷன்? அதை வந்து ஆய்வு பண்ணி நம்ம யாருக்கு முகத்துல வந்து கமிஷன் இது பண்றீங்க? அதுதான் 2018 உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு பிரதர். எனக்கு கோபப்படுற உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, அவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்குறான்ட்டாங்க. 2018 இப்போ எத்தனை பேர் செத்தாங்க? அதுக்கு அப்புறம் யார் இந்த அரசாங்கம் பொறுப்பா? 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு ஆணையம் வைக்கிறாங்களே, என்ன இது பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்க? சரி, அப்படியே இருந்தாலும் 4.5 வருஷம் கழிச்சு இப்போ அமைக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்க அந்த கேள்வி வருதா? அதெல்லாம் ஆணைய இணையத்தில் கலைச்சி விட்டு முதல்ல சிறப்பு சட்டத்தை உருவாக்குங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்களே மிரண்டுருவீங்க. முக்கியமான எடுத்துக்காட்டு, 1 மாதத்துக்கு முன்னாடி கூட இல்லை, ஏறக்குறைய 1 மாதம்தான், நம்ம திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற வத்தலக்குண்டில் ஒரு ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையில் வந்து பெண்ணும் சரி ஆணும் சரி தலித்து. 2 பேருமே தலித்து இல்லை. பெண்ணு வந்து என்ன சாதினா வேணா சாதி சொல்ல, அது ஒரு சாதி. இன்னொருத்தர் இன்னொரு சாதி. தலித் அல்லாதவங்க 2மே எம்பிசி தான். ஓகே, ஆனால் போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளவுமே அந்த பெண்மகள் இருக்காங்களே நடு ரோட்டில் விட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, நீ எங்கள் வீட்டை விட்டு ஓடி போனவல, உன்னால தான் அவனை கொண்டு விட்டான். இப்போ எங்களை கைது பண்ணி யாராவது அப்பயாத்தான் கொண்டு விட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க, அதனால் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பிள்ளையை வரட்டுறாங்க. மாமனார் மாமி என்ன சொல்ல, உன்னால தான் என் பிள்ளையை செத்து போச்சு. அப்போ நடு ரோட்டில் தான் அந்த பிள்ளை போய் நிற்கிது, அந்த பெண்மகள் நிற்கிது. ஆனால் ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் நீ போட்டிருந்தேன்னா, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுமே இது வந்து சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது ஒரு கலப்பு திருமணம் அப்படின்னாலே உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. சட்டம் சொல்லுதுங்க, உங்களுக்கு வந்து ஒரு வேலையும் போட்டு தந்துடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இதை செய்யாமல் இருக்கிற அந்த அரசாங்கத்தை பார்த்து நான் என்ன பேச முடியும்? கூட்டில் இருக்கின்றனால நான் வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்கவா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் தான் தைரியமாக பேசுகிறீங்க, பல பேர் இதை பற்றி பேசவே மாட்டேன்ற விமர்சனமும் இருக்குது. இல்லைங்க, எங்கள் இவர் பேசுகிறாருல்ல, எங்கள் பொதுச்சார் ஏன் பாராட்டுறேன், பொதுச்சார் ஓப்பனாக பேசிட்டாருங்க. அவர் இது 10 நிமிஷம் பேசிட்டாருங்க, தெளிவாக கொடுத்துருக்குறாரு அறிக்கை. தமிழக மண்ணில் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இதை ஏன் தடுப்பதற்கான ஏன் 1 வருஷம் தான், 2021 பிரச்சனை, 22 பிரச்சனை, 21 பெரிய அதிர்ச்சியான செய்தி சொன்னோம்னா நீங்களே ரொம்ப மனசு நொந்துருவீங்க, பார்க்குறவங்களாம் ஹார்ட் அட்டாக் ஆயிடுவாங்க. 24 எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, இன்னும் வெளியில் NCRP ஏன்னா டெல்லி போகணும்ல, எங்களுக்கு தான் நாங்களே வந்து ஒரு வச்சு ரிப்போர்ட்டை கொடுத்துருவீங்க, எங்கள்கிட்ட கையில் இருக்குங்க. அது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் ரிப்போர்ட் NCRPயில் வரல, எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் 43 விழுக்காடு கூடிருச்சான் தமிழ்நாட்டில். அப்போ இது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல், பெரிய அதிர்ச்சியாக தான் பிரதர் இருக்கிறான். ரொம்ப இதாக இருக்குது பிரதர். இதெல்லாம் வந்து இவங்க ஆதி திராவிட அமைச்சர்லாம் யாருன்னு தெரியல, என்ன இலவ பண்ணுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு அதை பார்த்து ஸ்டடி பண்ண வேண்டாமா? அதுமாதிரி தலித்து மக்களுக்கு ஒதுக்கப்படுற பணத்தை வந்து ஒழுங்காக செலவழிக்காமல் திருப்பி அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீ என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதான் ரொம்ப சிக்கலில் போய்கிட்டு இருக்கு இந்த நாடே. அடுத்தபடியாக நாடுனா தமிழ்நாடு கண்டிப்பாக. இந்தியாவில் அவனுக்கு கூட அறிவு இருக்குது. உத்தரப்பிரதேச வந்து முதல்ல மாட்டு மூளைக்காரங்க, அவன் மாட்டு மூளையை குடிச்சு அவன் சங்கியா இருக்கேன், அங்கே குறைச்சிருக்கு தான் சாதிய கொலை, இங்கே கூடி வச்சிடான்றாங்க. திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இங்கே தான் அதிகமாகிட்டு இருக்குன்றீங்க. அதுதானே இப்போ வருத்தம் அளிக்குது. அதாவது இன்னொன்று நம்ம ஓப்பனாக பேசணும், யாருன்னு அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம குறைச்சி தான் இருக்கிறோம். நான் சொல்கிறது நுட்பமானது. இந்தியா முழுதும் நீங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு சூப்பர். ஆனால் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த 3 வருஷத்தில் 2021, 22, 23 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது திமுக ஆட்சியில். எஸ், கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க. அதுக்கு அதிமுக ஆட்சியில் எல்லாம் இருந்தாங்கன்னு ஒன்று சொல்லாதீங்க. நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்தில் அதிகமாக இருக்குது இந்த வர்ற பாயிண்ட். இதை விட கேவலமானது இப்போ இன்னைக்கு நடந்தது. ஓகே, நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அது வந்து நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக இதை வந்து நான் வெளியில் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நான் சும்மா படி சொல்லிடலாம், பேர் தப்பாக சொல்லிட்டு வச்சுங்களேன், இவர் எதையாவது அடிச்சு விடுவாருப்பா அப்படின்னு எவனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு நல்லா இருக்காது, உங்கள் சேனலுக்கு நல்லா இருக்காது. இந்த மானங்கட்ட செயலை பாருங்கள். அதிமுக காரங்க வாய் திறக்க மாட்டாங்க எதுக்குமே. இதெல்லாம் எங்கள் பொதுச்சாளர் பேசுகிறாருல, நீ வாயை பேசலாம்ல, பேச மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு எது இப்போ அங்கே வேணாம்டா, சாதி பிரச்சனை தலையிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க பிரதர், நல்லா கேட்டுக்கிறங்க. அதிமுக ஆலோசனை கூட்டம் ஒன்று போட்டிருக்கிறாங்க. எந்த ஊரில் போட்டிருக்கிறாங்க? அரூரில் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அந்த அரூருடைய முக்கியமான பகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் பேர் சம்பத்குமார். அந்த சம்பத்குமாரை வந்து எல்லாரும் சேரில் உட்காந்து இப்போ நம்ம காலு கீழே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு முதலமைச்சருக்கு ஈக்குவல் தாங்க எம்எல்ஏன்றது, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே அப்படின்னு வாய்களே பேசுவாங்க. அரூர் இருக்கிற அந்த சம்பத்குமாரை பாவம் காலடியில் உட்காந்துக்கா, நீ வேணா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன், உங்கள் டிவியில் போடுங்க. இந்த
காலைல உட்கார வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கோமா? ஆமா, ஆமா. பார்த்துக்கிறங்க, தொலைக்காட்சியில் எல்லாரும் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். அப்போ காலை வந்து உட்கார வச்சு அவனை காலுக்கு கீழே இப்படி போட்டாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இவனுக்கு எப்படி புத்தி, நல்ல புத்தி வரும்? அதனால் திமுக அதிமுக நான் சொல்லலை, பொதுவாக இவங்க திராவிட மாடல் சொல்லி ஏமாத்துறாங்க தமிழக மக்களை. திராவிட மாடல் கோட்பாடு நல்ல கோட்பாடு. ஏன்னா திராவிடம்ன்ற கோட்பாடை கொண்டாந்து இந்த மண்ணு கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அதற்கு பிறகு தந்தை பெரியார். ஆனா இவங்க அதை வந்து கடைபிடிக்கிறதே கிடையாது. கேவலமான செயலுங்க, காரி துப்பக்கூடிய ஒரு செயல். வேற ஒண்ணு அதுக்கு மேல சொல்றதுக்கு நான் விரும்பல. ஆனா தமிழ்நாட்டில் நடந்த அந்த சாதிய வன்கொடுமை, அப்புறம் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் குறித்து நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.